ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழருக்கு பழங்காலத்தில் இருந்தே சீரகம்னு சொன்னால் சமையலும் மருந்தலும் சமையல் கலைஞனின் ரகசியம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம சீரக தண்ணி குடிக்கிறதும் அதோட நன்மைகளும் பக்க விளைவுகளும் பற்றியும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய காலத்தில் கிராமங்களில் சீரக கஷாயமாக பசியின்மை, வயிற்றுப்பாடு, வலி, சளி, காய்ச்சலுக்கெல்லாம் மருந்தாக குடிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட சீரக தண்ணினா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஜீரகம் சாதாரண ஜீரகம். இந்த ஜீரகத்தை தண்ணியில் ஊற வச்சாலே அதிலிருந்து வரும் வளர்ச்சி உப்புக்கள், உஷ்ண சக்தி, நுண்ணுயிர்களை எதிர்க்கும் தன்மை பற்றிய விளக்கம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வெறும் ஹெர்பல் வாட்டர் இல்லை, மருத்துவ தன்மை கொண்ட பானம். வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளும் சில பானங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. அந்த வகையில் காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தரும். மேலும் இது நோய்களை எதிர்த்து போராடவும், உடலை நச்சுத்தன்மையாக்குதல் மற்றும் இன்னும் பல நன்மைகளை அளிக்குது. நம்மள சிலர் வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் டீ, காஃபி குடிப்பதை வழக்கமாக வச்சிட்ருக்கோம். ஆனால் இது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உண்மையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும் உணவுகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிப்பதாக அமைகிறது. எனவே தான் காலை நேரத்தில் உணவுகளை தவிர்க்காமல் உட்கொள்வது அவசியம்னு சொல்கிறாங்க. அதன்படி காலையில் வெறும் வயிற்றில் காஃபி, டீக்கு பதிலாக வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை அருந்துவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை பயக்கும். ஜீரகமானது அதன் செரிமான அழற்சி, எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்காக நன்கு அறியப்படுது. ஜீரகத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் வடிகட்டி தண்ணீரை குடிப்பதன் மூலம் ஜீரக நீர் தயார் செய்யப்படுகிறது. ஜீரகத்தில் வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் போன்றவை நிறைந்துள்ளது. இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. இதில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான ஜீரக தண்ணீர் அருந்ததால் என்னெல்லாம் நன்மை இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புபவர்கள் ஜீரக தண்ணீரை காலையில் வழக்கமாக சேர்ப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது உடலில் இருக்க கொழுப்பை மிகவும் திறம்பட எரிக்குமா, வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக கூறப்படுது. ஆய்வு ஒன்றில் அதிக உடல் கொண்ட நபர்கள் உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் இடுப்பு சுற்றளவை கணிசமாக குறைக்கிறதுக்காக ஜீரக தண்ணி உதவிகரமாக இருந்திருக்குன்னு கூறப்படுது. இது செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டவும், உணவின் முறிவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் உதவுது. இவ்வாறு சிறந்த ஆற்றல் பயன்படும் மற்றும் மேம்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தின் உதவியுடன் எடையிழப்பு அதிகரிக்கிறது. கூடுதலாக ஜீரகத்தின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கும் திறன் போன்றவை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையுது. ஜீரக தண்ணீரின் நன்கு அறியப்பட்ட நன்மைகளில் ஒன்றான செரிமானத்தை மேம்படுத்தும் திறன் அமையுது. ஜீரகத்தில் தைமால் போன்ற சேர்மங்கள் உள்ளதால் இவை கல்லீரல், பித்தம் மற்றும் கணையத்தில் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்ட உதவுது. இவ்வாறு உணவின் செரிமானத்தை மேம்படுத்தவும், உடல் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் திறமையாக உறிஞ்சுவதற்கும் உதவுது. ஆய்வு ஒன்றில் ஜீரகம் செரிமான நன்மைகளை தருவதால் வீக்கம் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான பிரச்சனைகளை போக்க உதவுவதாக கூறப்படுது. எனவே இதை தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் அமிலத்தன்மை, எரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற அபாயங்களிலிருந்து விடுபடலாம். இது தவிர எரிச்சல் போன்ற குடல் நோய்க்குறி போன்ற இரைப்பை குடல் கோளாறுகள் அபாயத்தை குறைப்பதாக கூறப்படுது. ஜீரகத்தில் இரும்பு, வைட்டமின் சி, துத்தநாகம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களின் ஆற்றல் மையமாகும். இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. உதாரணமாக வைட்டமின் சி ஊட்டச்சத்துக்கள் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டுவதாக அறியப்படும். மேலும் நோய் தொற்றுக்கள் எதிர்த்து போராடுவதற்கு இது மிகவும் அவசியமாகும். இதில் உள்ள இரும்பு ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுது. இது இரத்தத்தை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யுது. மேலும் துத்தநாகம் உடலின் பாதுகாப்பு வழிமுறைகளை பராமரிக்குது. வெதுவெதுப்பான ஜீரக தண்ணீரை தொடர்ந்து உட்கொள்வது நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுது. இதன் மூலம் சளி, காய்ச்சல் மற்றும் இன்னும் பிற நோய்களிலிருந்து தடுக்க முடியும். சீரகம் உட்கொள்வதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் என பல்வேறு ஆய்வுகளில் கூறப்படுது. இது குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு மற்றும் நீரிழிவு ஆபத்து உள்ளவர்களுக்கு நன்மை பயக்கும்னு கூறப்படுது. ஜீரகத்தில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளதாக கூறப்படுது. இவை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும், இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவிகரமாக இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக தண்ணீர் அருந்துவது இரத்த சர்க்கரை அளவை உற்பத்தி செய்ய உதவுது. மேலும் நாள் முழுவதும் இரத்த சர்க்கரை கூர்முனை அல்லது செயலிழப்பு அபாயத்தை குறைக்குது. குறிப்பாக இது காலையில் இரத்த சர்க்கரை ஏற்ற இறக்கங்கள் அல்லது இன்சுலின் எதிர்ப்பால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுது. மாதவிடாய் காலங்களில் பெண்களின் பக்கவலி, ப்ளோட்டிங்க்கு சீரக தண்ணி குடித்தா நன்மை பயக்கும்னு சொல்கிறாங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை தூண்டுறதுக்கு இந்த ஜீரக தண்ணீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. பால் சுரக்கும் சக்தியை அதிகரிக்க மருத்துவ கலைஞர்களே இதை பரிந்துரை செய்கிறாங்க.
கோடை காலத்தில் சிறுநீர் இது இயற்கை பாடி கூலண்ட்டாக வேலை செய்யுது. சிரமம், சலிப்பு, ஹீட் ஸ்ட்ரோக் ஆகியவற்றை இது குறைக்கும். சீரகத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக பிம்பிளிலிருந்து பயனளிக்குது. இதோட பக்க விளைவுகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அளவுக்கு மிஞ்சினால் பிரச்சனை ஏற்படும். அதிகமாக குடித்தால் வயிற்றுப்போக்கு, அயன் மிகுதி இருக்கிறதால பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் உஷாராக மருத்துவரிடம் கேட்டு தான் குடிக்கணும். தினசரி காலையில் 1 கப் போதுமானது, 5-6 கப் குடிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு பழைய மருந்துவங்களோட எல்லாம் சேர்ந்து உணவோடு வரும் மருந்து மாதிரி தான். சீரக தண்ணி அதிகம் இல்லாமல் அளவோடு குடித்தா வாழ்நாள் முழுக்க நல்ல செரிமான ஆரோக்கியம் தரும். ஆனால் வியாதி உண்டானாலோ உங்கள் உடம்போட தனிப்பட்ட நிலையை பொறுத்து மருத்துவர் ஆலோசனை கேட்டு தான் குடிக்கணும். நம்மளோட கிராமத்து அறிவு உலகம் முழுக்க பேசும் அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு. இதையே சீரக தண்ணிக்கும் பொறுத்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.